இந்நிலையில் ஜஸ்பிரீத் பும்ரா கோஹினூர் வைரத்தை போல மிகவும் மதிப்புமிக்கவர் என்று தினேஷ் கார்த்திக் தெரிவித்துள்ளார். இந்த கிரிக்கெட் வீரர் ஜஸ்பிரீத் பும்ரா தற்சமயம் உலகின் சிறந்த வேகப்பந்து வீச்சாளராக அறியப்படுகிறார். வித்தியாசமான பவுலிங் ஆக்ஷன் வைத்து எதிரணி பேட்ஸ்மேன்களை திணறடித்து வரும் அவர் இந்தியாவின் நிறைய வெற்றிகளில் பங்காற்றி வருகிறார். குறிப்பாக T20 உலக கோப்பையில் தொடர் நாயகன் விருது வென்ற அவர் 17 வருடங்கள் கழித்து இந்தியா சாம்பியன் பட்டம் வெல்ல உதவினார். முன்னதாக வேகப்பந்து வீச்சாளர்கள் காயத்தை சந்திப்பது வழக்கமான ஒன்றாகும். அதனால் பெரும்பாலான நாடுகளில் அவர்களுக்கு கேப்டன்ஷிப் பொறுப்பை வழங்க மாட்டார்கள். இருப்பினும் பேட்ஸ்மேன்களில் விக்கெட்டை எடுத்து வெற்றிகளை பெற்று கொடுக்கும் பவுலர்கள் மிகவும் சாதுரியமானவர்கள் என்று சமீபத்தில் பும்ரா கூறியிருந்தார். ஆனாலும் பெரும்பாலும் பவுலர்களுக்கு கேப்டன்ஷிப் மறுக்கப்படுவதாக அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அத்துடன் கபில் தேவ், இம்ரான் கான், பேட் கமின்ஸ் போன்ற வேகப்பந்து வீச்சாளர்கள் சிறந்த கேப்டனாக செயல்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே தாமதமாக சென்று எனக்கு கேப்டன்ஷிப் கொடுங்கள் என்று கேட்க முடியாது என்று பும்ரா கூறியிருந்தார். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.